அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற நான் எஸ்தர் ராணி. இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தப்போ நான் பிளான் பண்ணி செஞ்ச ஒரு சிம்பிளான நான்வெஜ் லன்ச் மெனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். இது நாங்கள் 8 பேர் குட்டீஸோடு சேர்ந்துருந்தோம். நைட்டுக்கும் எங்களுக்கு மீதம் இருந்தது. ஸோ 10 பேர் அளவு குவான்டிட்டி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மட்டனை நல்லா கழுவி மஞ்சள் போட்டு ஒரு 3-4 தடவை அலசி கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் அப்புறம் 1/4 செம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டுக்கிட்டேன். இது ரொம்ப முத்தின கறியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் மட்டனாக தான் இருந்தது. குக்கரில் மட்டன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் போது நான் அதுக்கு பக்கத்தில் உள்ள அடுப்பில் இன்னொரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா சிக்கன் சுக்கா கிரேவி பண்ணுறதுக்காக. ஸோ இது நல்லா வறுபடுறப்போ நம்ம அந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதை இப்போ நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்புறம் ஒரு பட்டை வத்தல் உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 பட்டை வத்தல் அதிகமாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொன் வறுவலாக நல்லா நான் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நான் சிக்கனை 1.5 kg சிக்கன் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதை சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு ஒரு 4 தடவை அலசி நல்லா கழுவியாச்சு. அந்த சிக்கன் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அதையும் நல்லா அதில் உள்ள நீர் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அந்த வெங்காயம் வத்தல் அந்த பட்டை கிராம்போடு அது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிக்கன் நல்லா அதில் இருக்க நீர்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு வதங்கி. இதில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் இருந்ததுனால நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி விருந்து வைக்கிறப்போவோ எந்த சாப்பாடு சமைச்சாலுமே குட்டீஸ் நல்லா சாப்பிட்டுட்டாங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி திருப்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் குட்டீஸ் எப்படின்னா எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க மோஸ்ட்லி. ஸோ எந்த சாப்பாடு சமைச்சாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக சேர்க்கணும் அவங்களுக்காக. ஸோ நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஜஸ்ட் துருவுனாப்பில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த நர கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப வலுவலுன்னு வெங்காயத்தை பச்சையாக பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே போட்டோன்னா அது நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நரன்னு அரைச்சி போட்டோன்னா அது வேகமாகவே அப்படியே அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வதங்கிரும். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதுக்குள்ளேயே வச்சு நம்ம கொதிக்க விடணும். இதில் நான் எந்த தண்ணியுமே சேர்த்துக்கலைங்க. அந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான் வெளியேறியிருக்கு. போதுமான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இதை குக்கர் மூடி வச்சிட்டேன். இந்த குக்கரில் விசில் வரணும். இப்போ அந்த மட்டனில் உள்ள குக்கர் விசில் அடங்கிருச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் சிக்கனை 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து அந்த வெங்காயத்துலேருந்து வெளியே வந்த தண்ணியே அதை ஆஃப் பண்ண அப்புறம் இருந்துச்சு. அதை நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விடுறேன். இப்போ இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 15 பல் சின்ன பொடி பூண்டு உரித்து வச்சுருந்தேன். இப்போ அதை மட்டன் குழம்புக்கு நான் இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிக்க போகிறேன். அந்த அடுப்பில் சிக்கன் அந்த கிரேவி சுண்டிகிட்ருக்கு. ஸோ இந்த அடுப்பில் எண்ணெய் ஊற்றி
இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இது மிளகு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கசகசா. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் அதோடு சேர்த்து. அப்புறம் தேங்காய் 2 சில்லு. அதாவது இந்த வெங்காயம்லாம் வதங்கின பிறகு தான் நம்ம அதை சேர்க்கணும், இல்லாட்டி அந்த ஸ்பைசஸ் கருகிரும். இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லாவே சுண்டிருச்சு. நமக்கு சுக்காவாக தான் வேணும், நல்லா சுண்டிருச்சு. இப்போ பாருங்கள் அதை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த கொஞ்சோண்டு கிரேவி அடியில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட டேஸ்டியான சுக்கா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் அதில் போடுறதுக்கு நான் ஜீரகம் வந்து வறுத்துட்ருக்கேன். ஜீரகத்தை வறுத்து பொடியாக்கிட்டு அந்த சிக்கன் சுக்காவில் வந்து நான் சேர்த்துட்டேன் லாஸ்ட்டில். அதை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அதை நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் அந்த ஜீரகத்தூளை. ஸோ நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் அந்த குக்கரில் இருக்க சிக்கன்லாம் வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதை கழுவிட்டு அதில் வந்து நான் ஒரு 10 முட்டை வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு நம்ம மறுபடியும் இப்போ மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு. அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து நான் இன்றைக்கி போட மறந்துட்டேன், ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும். இது நல்லா பொன் வறுவலாக வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய தக்காளி சேர்த்தா புளிப்படிக்கும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வீட்டு மசால் பொடி சேர்த்துருக்கேன். வீட்டில் மசால் பொடி இருக்கும் இல்லையா, அது. உங்கள்கிட்ட வீட்டு மசால் பொடி இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூனும் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் இதில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வதக்கி அந்த ஸ்பைசஸ் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிடணும்ல, அந்த மசாலாவை நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்து இந்த மசாலாவோட அப்புறம் அந்த இது வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நான் வந்து அந்த கறி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை அந்த சூப் தண்ணியில் இந்த எல்லாம் வதக்குன தாளித்த மசாலாவை உள்ளே சேர்த்து குழம்பு கலந்துட்டேன். நம்ம இப்போ இதை வந்து தனியாக எதுவும் தாளிக்க தேவையில்லை, ஏன்னா பட்டை கிராம்பெல்லாம் போட்டு மசால் தக்காளி எல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சு. அரைச்ச மசாலாவும் சேர்த்தாச்சு. அந்த வேக வச்ச கறி, அந்த கறி தண்ணி அதோடு அந்த எல்லாத்தையும் கலந்து உப்பு மட்டும் போட்டுட்டு இப்போ நான் இதை கடைசியாக கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன், ஏன்னா கறி வந்து கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு பக்கம் அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். 10 பேருக்குன்றப்ப ஒரு நம்ம வந்து 200 கிராம் உலக்கில் 4.5 உலக்கு வந்து அரிசி சேர்த்துக்கணும், சரியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு குழம்பு நல்லா வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸில் பாருங்கள் எண்ணெய் தெளிய நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாக குழம்பு சுண்ட விடாதீங்க, ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் கொலன்னு அப்படி இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்து ரசத்துக்கு வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு பல்லை வந்துட்டு வறுக்கிறக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு இன்னொரு பக்கம் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. இப்போ அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து அந்த வறுத்தேன் இல்லையா சீரகம் மிளகு அதெல்லாம் அரைச்சிட்டேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து 3 தக்காளி, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, அப்புறம் வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா நரன்னு ஒரு பல்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், அவ்வளோதான்.
லேசாக அரைச்சா போதும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போ இந்த தக்காளி கையில் பிசைஞ்சு விட்ட மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கிட்டா. அடுத்து வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு வத்தலை பிச்சு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும், அப்புறம் கருவேப்பிலையும் தாளித்தேன். அது ஆக்சுவலாக அந்த கிளிப் வந்து இதில் ஆட் ஆகலை. ஸோ வந்து அந்த ரசம் கலந்து வச்சுருக்கதை உள்ளே சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு, முட்டைலாம் வேக வச்சு உரித்து வச்சாச்சு, மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சிக்கன் சுக்கா கிரேவி ரெடியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அது எல்லாத்தையும் ஒயிட் ரைஸ் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. நான் வந்து மட்டன் குழம்பு ஊற்றிட்டுருக்கேன். அதில் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கெஸ்ட் வர்றப்போ இது மாதிரி சிம்பிளாக பிரியாணியே எப்போவும் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளான நான்வெஜ் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. 2 குக்கரில் அடுத்தடுத்து கறி வேக வச்சுட்டு நம்ம முட்டை ஒரு பக்கம், ரைஸ் ஒரு பக்கம், ரசம் ஒரு பக்கம் வச்சா இது வேகமாகவே நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.